இனிமே நீங்க கடைக்கு போய் பொருள் வாங்கணும், மளிகை ஜாமான் வாங்கணும்லாம் அவசியமே இல்ல. நீங்க வீட்ல இருந்தே உங்க ஃபோன வச்சே வாங்கிர்லாம். அது எப்படின்னு தான் நான் சொல்லப் போறேன் இந்த வீடியோல. நீங்க இதுக்கு ஜியோமார்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆப்ப ஓப்பன் பண்றீங்கன்னா, உங்களுக்கு அக்கவுண்ட் கிரியேட் பண்ண சொல்லும். வேற ஒண்ணும் இல்ல. உங்களோட பேரும், உங்க ஃபோன் நம்பரும் மட்டும் கேட்கும். அப்புறம் உங்க ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும். அத நீங்க என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்கவுண்ட் கிரியேட் ஆயிடும். ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார்ல என்னென்ன பொருள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆப்லயே இருக்கும். நீங்க இங்க இருந்தே அதோட என்னென்ன விலைக்கு, என்ன ஆஃபர்ஸ் குடுத்திருக்காங்க, எவ்வளவு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு எல்லாமே நீங்க இதில் பார்த்துக்கலாம். அதை நீங்க உங்க கார்ட்ல ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு மொத்தமா கொடுத்தா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்கன்னு இவங்க எல்லாமே செக்ஷன் வைஸ் தனித்தனியாக பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதாவது பால்னா பால் ஒரு பக்கம், கிராசரினா கிராசரி ஒரு பக்கம், ஸ்டேஷ்னரினா ஸ்டேஷ்னரி ஒரு பக்கம், அந்த மாதிரி தான் இருக்கும். கிராசரியிலுமே தனியாக சப் டிவிஷனும் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் எங்கேயும் தேட வேண்டாம், அப்படியே பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கூப்பன் ஸ்டோர் போனீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன கூப்பன்ஸ்லாம் எலிஜிபிள்னு காட்டும். உங்களுக்கு ஏதாவது அந்த கூப்பன்ஸ் யூஸ் பண்ணால் நீங்கள் அந்த கூப்பன்ஸை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் ஆட் பண்ணணும்னா நீங்கள் அந்த ஆட் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கார்ட்டில் ஆட் ஆகிடும். ஃப்ரீ டெலிவரிக்கு எலிஜிபிள் ஆகும்னா நீங்கள் மினிமம் 99 ருபீஸ் நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கணும். ஒருவேளை உங்களோட கார்ட்டில் நீங்கள் 99 ருபீஸ்க்கு ஆட் பண்ணலன்னா அது இந்த ஆர்டரே எடுத்துக்காது. மினிமம் நீங்கள் 99 ருபீஸ் ஆர்டர் பண்ணி தான் ஆகணும். எப்பயுமே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தான். ஆப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்போவுமே இங்கே 1 கிலோ வெங்காயம் 5 ரூபா தாங்க. இந்த 1 கிலோ வெங்காயம் நீங்கள் ஒரு ஆர்டருக்கு மட்டும்தான், அதாவது ஒரு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ வெங்காயம் மட்டும் தான் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் ஆட் பண்ண முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொரு ஆர்டர் பண்ணி அதில் 1 கிலோ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸை வேணுமோ நான் இந்த கார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். எது எவ்வளோ குவான்டிட்டிஸ் வேணும்னு ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களோட பில் டீட்டெயில்ஸ்லாம் காட்டும், எப்படிலாம் ஸ்ப்ளிட் ஆகியிருக்குன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் மேக் பேமெண்ட் கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். இப்போ ஸ்நாக்ஸ் கூப்பன் இருக்குது. ஸோ நான் இதில் என்னோட ஸ்நாக்ஸ் கூப்பனை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் என்னென்ன கூப்பன்லாம் காட்டுதோ அதில் நீங்களும் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த அட்ரஸ்க்கு இதை டெலிவர் பண்ணணும்னு ஒரு கேட்கும். அதில் நீங்கள் எந்த அட்ரஸோ நீங்கள் அதை கொடுங்க. நான் அதில் ஹைட் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு இதில் தெரியாது. இதில் கேஷ் ஆன் டெலிவரியுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த டெலிவரி பர்சன் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் காசு கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் நெட்டில் கூட பே பண்ணிடலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் நெட்டில் பே பண்ணுறீங்க, ஆன்லைனில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதுலேயுமே நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். சிலதெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கார்ட் வேல்யூ ஒரு 400 இல்லை 500 மேலே இருந்தால் உங்களுக்கு 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம், 50 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுறோம், இல்லைனா கேஷ்பேக் தரும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பே வித் ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதாவது இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் சூப்பர் காயின்ஸ் அப்படின்னு ஒன்று ஆட் ஆகிட்டு இருக்கோம்ல, ஸோ அது மாதிரி இங்கே நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட் லிங்க் ஆகி இருந்துச்சு, உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா அந்த சூப்பர் காயின்ஸ் கூட நீங்கள் இந்த பே வித் ரிவார்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த சூப்பர் காயின்ஸ் தேவையில்லை, ஆனால் சூப்பர் காயின்ஸ் ஃப்ளிப்கார்ட்டில் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா கூட நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்று சேர்க்கலாம், இல்லைன்னா அங்கேருந்து செலவும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் யூபிஐ ஆப்ஷன்ஸ் காட்டும். உங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது யூபிஐ யூஸ் பண்ணுறீங்க, பட் இதில் லிஸ்ட் ஆகலை, நீங்கள் ஆட் யூபிஐ யூசர் நேம் போட்டு நீங்கள் எந்த யூபிஐ யூஸ் பண்ணணுமோ அதோட யூசர் நேமை இதில் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூபிஐ ஐடி தெரியலையோ இல்லை கண்டுபிடிக்க முடியலையோ நீங்கள் ஸ்கேன் கூட பண்ணிக்கலாம். நான் சூப்பர் மணி யூபிஐ யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த யூபிஐ வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பே பண்ணிட்டேன், யுவர் பேமெண்ட் இஸ் பீங் ப்ராசஸ்டுன்னு இந்த மெசேஜ் வரும். இப்படி வந்துச்சுன்னா உங்களோட பேமெண்ட் டிக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் டாப் ரைட்டில் இருக்கிற மை அக்கௌண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ்ன்னு காட்டும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்களோ அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே காட்டும். இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணது கூட அதில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். இப்போ நான் ஆர்டர் பண்ண லாஸ்ட் ஆர்டர் தான் இல்லை நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நீங்கள் ஆர்டர் ஐடி, ஷிப்மெண்ட் ஐடி, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க எல்லாமே இதில் இருக்கும். இப்போ சில ப்ராடக்ட்ஸ் அவங்ககிட்ட அந்த டைமில் இருந்திருக்காது. ஸோ அவங்க உடனே உங்களுக்கு ரீஃபண்டுன்னு போட்டு விட்ருவாங்க. அதுதான் இந்த மாதிரி காட்டும். இந்த மாதிரி ரீஃபண்ட் இனிஷியேட்டட் எவ்வளோ அமௌண்ட் அதுவும் காட்டும். அதுவும் டேரெக்டாக நீங்கள் எந்த இதில் பே பண்ணீங்களோ அதுலேயே உங்களுக்கு சேர்ந்துடும். உங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன ரீஃபண்ட்லாம் வந்திருக்கோ அது ஆர்டர்ஸ்க்கு பக்கத்துலேயே அந்த ரீஃபண்ட்ஸ்ன்னு இருக்கும்ல, அதில் தான் இந்த ஹிஸ்ட்ரி இருக்கும். எந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ரீஃபண்ட், எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் தப்பாக அனுப்பிட்டாங்கன்னா நீங்கள் ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நீங்கள் எந்த ஆர்டரோ அதை ஆர்டரை கிளிக் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெலிவரி பாய் உங்ககிட்ட ஓடிபி கேட்பாங்க. அந்த ஓடிபி உங்களுக்கு மெசேஜில் வந்திருக்கும், இல்லைனா அந்த ஆப்லேயே இருந்திருக்கும். நீங்கள் அந்த ஓடிபியை டெலிவரி பாய்ட்ட சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. ஒரு லைட் ப்ளூ கலர் பிளாஸ்டிக் பேக்கில் தான் உங்களுக்கு உள்ள எல்லா திங்ஸும் வச்சு சீல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ யாரும் அந்த சீலை எடுத்து உள்ளே இருக்க ஆர்டர்ஸ் யாரும் எடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆர்டர்ஸ் சேஃப் அண்ட் செக்யூராக கிடச்சிரும்.